தமிழ்நாட்டின் வேலூருக்கு அருகிலுள்ள விரிஞ்சிபுரத்தில் உள்ள மார்கபந்தீஸ்வரர் கோயில் சிவபெருமான் தனது தலையை திருமுடியை பிரம்மனுக்கு காட்டிய புராண கதையுடன் தொடர்புடையது. விரிஞ்சிபுரம் கோயிலின் புராண கதை, உள்ளூர் புராண கதை மற்றும் கோயில் வரலாற்றின்படி பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற சர்ச்சை எழுந்தது. சிவபெருமான் எல்லையற்ற ஒளி தூணாக லிங்கோத்பவ வடிவம் தோன்றி தனது தொடக்கத்தையும் தலையையும் முடிவையும் கால்களையும் கண்டுபிடிக்க அவர்களை சவால் செய்தார். பகவான் விஷ்ணு ஒரு பன்றியாக வராகர் பூமியில் ஆழமாக தோண்டி ஆனால் பாதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பணிவுடன் ஒப்புக்கொண்டார். பிரம்மா ஒரு அன்ன பையனாக வானத்தை நோக்கி பறந்தார், ஆனால் தலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. வாதத்தில் வெற்றி பெற அவர் உச்சியை பார்த்ததாக கூறி பொய் சொன்னார். மேலும் பொய் சாட்சியாக கேதகி மலரை கொண்டு வந்தார். அந்த வஞ்சகத்தால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மா தனது படைப்பு சக்தியை இழந்து பூமியில் வழிபாட்டிற்கு கோயில்கள் இல்லாமல் போகும் என்று சபித்தார். விமோசனம் பெற பிரம்மா விரிஞ்சிபுரத்தில் சிவசர்மா என்ற ஏழை பிராமண சிறுவனாக மறுபிறவி எடுத்தார். இந்த குறிப்பிட்ட இடத்தில் சிவசர்மாவின் உருவத்தில் இருந்த பிரம்ம தேவர் தனது சாபத்திலிருந்து விடுபட்டார். அபிஷேகம், சடங்கு, நீராடல் செய்ய லிங்கத்தின் உச்சியை அடைய முடியாத சிறுவனின் மீது இரக்கமடைந்த சிவபெருமான் கருணையுடன் தலையை குனிந்ததாக கூறப்படுகிறது. கோயிலில் உள்ள சிவலிங்கம் இன்று வரை சற்று சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. பக்தர்கள் சிவனை வழிபடுவதற்கு முன்பு இந்த கோயிலில் ஒரு தனி சன்னதியில் தன்னை பிரம்மாவை வணங்க வேண்டும் என்றும் சிவபெருமான் பிரம்மாவை ஆசீர்வதித்தார். இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் மார்கபந்தீஸ்வரர், நம்மை சரியான பாதையில் வழிநடத்துபவர் அல்லது பயணத்தின் போது பாதுகாவலர் என்று பொருள் என்று